எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஏன்னா, விஜய் டிவில நானே வாய்ப்பு கேட்டு, என்ன வந்து நீங்க வரவேணான்னு சொல்லி, நான் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காந்து பல மணி நேரம் அழுது, ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிராதா? நம்ம திறமைய வெளிக்காட்டுறதுக்குன்னு பல வருடம் ஏங்கி, ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. முதல்ல வந்து எனக்கு குறிப்பிட்ட நேரம் தான் பேசணும்னு சொல்லியிருந்தாங்க. நேரம் இல்ல. அதிகபட்சம் 30 செகண்ட்லேருந்து 1 நிமிஷம் நீங்க முடிச்சிருங்கன்னாங்க. ஆனா, முதல் 2 பாடல்களுக்கு நான் விளக்கம் குடுத்தத பார்த்துட்டு, "மேடம் நீங்க என்ன வேணா பேசுங்க" அப்டின்னாங்க. பேசின எல்லாத்தையும் எடிட் பண்ணாம வச்சாங்க சார். அப்ப நான் கேட்டேன், "என்ன எப்படி சூஸ் பண்ணீங்க இந்த நிகழ்ச்சிக்குங்கும்போது?" முருகன் பாடல்கள் சுற்றுக்கு எல்லாரும் பாடுவாங்க. முருகன பத்தி பேசுற யாராவது ஒருத்தர கூப்பிடலாம் அப்படின்னு மீட்டிங்ல பேசியிருக்கிறாங்க. இன்னைக்கு ஆன்மீகத்துல சுமதி ஸ்ரீன்றவங்க தான் நெறைய ஆன்மீக சொற்பொழிவு பண்றாங்க. ஒவ்வொரு வருஷமும் திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் நடக்கும்போது நேர்முக வர்ணனை அவங்க தான் பண்றாங்க. அதனால முருகன் பாடல் சுற்றுக்கு அவங்க சரியா இருப்பாங்க அப்படின்னு வினோத்ன்றவர் தான் என் பேர் சொல்லியிருக்கிறார். மத்தவங்களுக்கு எனக்கு தெரியல. அப்புறம் YouTubeல என்னோட வீடியோஸ்லாம் பார்த்து, என்னுடைய ப்ரொஃபைல்லாம் பார்த்து அவங்க கூப்பிட்டதா சொன்னாங்க சார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா, அது மூலமா நெறைய விஷயங்கள என்னால சொல்ல முடிஞ்சது. உலகெங்கும் இருக்கக்கூடிய முருக பக்தர்கள் கிட்ட இருந்து வந்த மெசேஜு, ஃபோனு எங்க போனாலும் நான் உங்க பேச்ச வந்து ஸ்டேட்டஸ் வச்சிருக்கேன்னு சொன்னது. திருவண்ணாமலை கோவிலுக்கு போயிருந்தேன் சார் இப்போ சமீபத்தில. அந்த வரிசையில ஒரு 100 பேர் நிக்கிறாங்க. நான் இப்படி போகும்போது 100 பேரும் உங்க ஸ்பீச் ஸ்டேட்டஸ்ல வச்சேன், உங்க ஸ்பீச் ஸ்டேட்டஸ்ல வச்சேன்னு சொன்ன இது, ஒரு அம்மா பாருங்க இப்ப கூட என் ஃபோன்ல உங்க ஸ்பீச் தான் இருக்கு. ஃபோன் எடுத்து இங்க பாருங்க ஸ்டேட்டஸ்ல வச்சிருக்கேன் அப்படின்னு. இந்த மாரி தருணத்துக்காக தானே சார் நம்மலாம் பல உண்ம. வருடங்களா காத்திருந்தோம். உண்ம, அது உண்ம. வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்ததுங்க சார். உங்களுடைய கணவருடைய ஜாதகத்த பார்த்துருக்கீங்களா இல்ல அப்ப சார். அது? பொதுவாவே ஜோதிடத்துல ஒரு விதி என்னன்னா, ம், நம்முடைய ஜாதகத்தையும், ம். நம்முடைய குடும்ப உறுப்பினர்களுடைய ஜாதகத்தையும் நம்ம பார்க்காம இருக்கிறது நல்லது. அப்படியா? பொதுவாவே ஜோதிடத்துல சுயமா இப்ப எனக்கு நான் என்னோட ஜாதகத்த எடுத்து பார்த்து இது இது நடக்கும் அப்படின்லாம் பார்த்துக்க வேணான்றது ஜோதிடத்துல அது விதியாவே சொல்லப்படும். குடும்ப உறுப்பினர்களுக்கு நம்ம வேற யார்கிட்டயாவது போய் ஜாதகம் பார்த்துக்கிறது நல்லது.